ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. தாவே காட்சிய 1 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் விமர்சனம் பண்ண மாட்டேன் என்று சொல்லிட்டு திமுக 6 நாள்ல விமர்சனம் பண்றாங்கன்றது ஒரு கருத்தை திருச்சியில சொல்லியிருக்காப்ல நம்ம விஜய். ஆமா உண்மைதான். திமுகவோட தலைவர் 6 மாசத்துக்கு ஹனிமூன் பீரியட் இது விமர்சனம் பண்ண வேணாம்னு சொன்னது உண்மைதான். ஆனா இந்த 1 மாசத்துல உங்களோட ஆட்சியோட அவல நிலையை பத்தி கொஞ்சம் பாப்போமா? விஜய் சார், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, கொஞ்சம் பாருங்க. நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் சார் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். நீ நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட கூட இல்ல ப்ளீஸ் மூஞ்சி கோப்போ. நீ நல்லா சாப்பிடுங்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிடுங்க, நான் சாப்பிட கூட இல்ல ப்ளீஸ். பட்ஜெட்டில் மீட்போம் அப்படின்ற தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்கு? அதை பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி வாக்குறுதி அளிச்சு தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தளபதி ஆட்சியில இனிமேல் நடக்காது. கடுமையான தண்டனைகள் அதுக்கு கூடிய சீக்கிரம் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு. இந்த கேட்டே போடாம ஒரு ஸ்டிக்கர் இதுல ஏதோ ஒரு கேட்டு போட்டுறாங்க. இது எந்த தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொத்திட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? நீங்க இந்த 1 மாசத்துல 70க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது தமிழ்நாட்டுல. 30க்கு மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் இந்த 1 மாசத்துல நடந்திருக்கு. 100க்கு மேற்பட்ட பாலியல் சீண்டல்கள், 10 ஜாதி படுகொலைகள் நடந்திருக்குது. டிவிகே காரங்க கந்து வட்டியை வசூல் பண்ணிட்டு சட்டம் ஒழுங்க சந்தி சிரிக்க வச்சிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. இதெல்லாம் போக டெய்லி 5 மணி நேரம் மின்வெட்டுல மக்கள் அவஸ்தைப்பட்டிருக்கான். 8 ஆண்டு காலம் மின்வெட்டு இல்லாத தமிழ்நாட்டுல நீங்க வந்த 1 மாசத்துல 5 மணி நேரம் மின்வெட்டுல அவஸ்தைப்பட்டிருக்கான். கரூர்ல பாடுனீங்க பாத்தீங்களா? உங்க சுத்தி இருக்கிற உங்க ரசிகர்களும் உங்க தொண்டர்களும் செத்துட்டு இருக்கான். அங்க கூட உன்னோட ஸ்கிரிப்ட் முடிக்கணும்ன்றதுக்காக பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனீங்கல்ல. இப்போ டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 20 ரூபாவும் பாட்டில் திருப்பி தரத்துக்கு ஸ்டிக்கர் ஒரு 10 ரூபான்றது 30 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த காசு யாருக்கு போகுதுன்றது மக்கள் கேள்வி கேட்க. இது இல்லாம எவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், எவ்வளோ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் 1 மாசத்துல நடந்திருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்தோம். இந்த 6 மாசத்துல ஒழுங்கா இருக்கும்ன்றதை பார்த்தா ஒரே மாசத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா இந்த 1 மாசத்துல இவ்வளவு பிரச்சனையை பேசாம இருக்கிறது தான் தப்பு. அது எப்படி திருச்சியில கேள்வி கேட்டீங்க, நல்லா வந்துரும் வாயிலன்ட்டு. இப்ப இவ்வளவு பிரச்சனையை பட்டியலிட்டு இருக்கோம்ல, மக்களுக்கு நல்லா வருது வாயில, நாங்களும் சொல்லலாமா?